ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நாம் டிவ் எலமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் HTMLோட பேசிக் ஸ்டாக்ஸு, நிறைய இமேஜ் எப்படி லிங்க் பண்ணுறது, லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்மளோட ப்ளேலிஸ்ட் லிங்க்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவ் எலமெண்ட்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிவ்னு போட்டு ஓப்பன் டேகு, நெக்ஸ்ட்டு டிவ்னு போட்டு க்ளோஸ் டேகு, ஒரு ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் டேக். ஓகேங்களா? ஸோ டிவ் எலமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கண்டென்ட் டிவிஷன் எலமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? கண்டென்ட் டிவிஷன் எலமெண்ட், கண்டென்ட்டை டிவைட் பண்ணி ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிவ்னா என்னென்னா ஒரு கண்டெய்னர். div is a container used to hold other HTML elements or group of elements together. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர்னால் என்ன அப்படின்னா, நார்மலாக என்ன, ஒரு லாரியில் ஒரு கண்டெய்னர் போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கண்டெய்னர் லாரி போகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சரக்கு லாரி. அதில் நிறைய பொருள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு கண்டெய்னர். நிறைய பொருள் ஒரே லாரியில் போகிறது ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கண்டெய்னர் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய HTML எலமெண்ட்ஸு இல்லைனா குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? HTML எலமெண்ட்ஸு இல்லைனா நிறைய குரூப்பாக இருக்கிற நிறைய எலமெண்ட்ஸு ஒரே டிவ் டேக், ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு டேக்குள்ளே போட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான் டிவ் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது HTML அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிவ் யூஸ் பண்ணுவாங்க, HTML டிவ் டேக் யூஸ் பண்ணுவாங்க. இது வச்சு நம்ம CSSல அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டிவ் மாதிரி ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிக்குவோம், குரூப் ஆஃப் HTML எலமெண்ட்ஸை கண்டெய்னர் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரே டைமில் எல்லாத்தோட கலரும் மாற்றணுன்னா இந்த டிவ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், CSSல எல்லா கலரும் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும், ஒரு டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் பண்ணி ஏதோ டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இதில் நம்ம யூஸ் பண்ணி ஒரே டைமில் ஃபுல்லாக அந்த டிவ்வில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் டிவ் அதிகமாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவ் இஸ் எ பிளாக் எலமெண்ட். ஓகேங்களா? இது ஒரு பிளாக் எலமெண்ட். ஸோ ஒரு பிளாக் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கும். நம்ம பிளாக்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம், ஹோல் வித் ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி தான் டிவ் ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ இப்போ வாங்க ப்ராக்டிக்கலாக எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் பாடிக்குள்ளே ஒரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன். இஸ் ஏ பேரா. அதுக்கு மேலே ஒரு h2 டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங் 2. இப்போ எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நார்மலாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ h2 டேக் தான் க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஒரு பேராகிராஃப் க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சேஞ்சும் ஆகலை. அப்புறம் ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இதுக்கான தனி ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. நம்ம பார்த்தோம்ல முன்னாடி, ஹெட்டிங்னா ஹெட்டிங் க்ரியேட் ஆகும், பேராகிராஃப்னால் ஒரு பேராகிராஃப் க்ரியேட் ஆகும். ஸோ ஆங்கர் டேக்னால் ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணுறது, இமேஜ் டேக்னால் ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு தனி ஃபங்க்ஷன் இல்லை. பட் ஆனால் நம்மளை குரூப் பண்ணுறதுக்கு, நிறைய எலமெண்ட்ஸை குரூப் பண்ணி ஒரு சிங்கிள் டிவ்க்குள்ளே வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த டிவ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் CSSல இது யூஸ் பண்ணி நிறைய ஸ்டைலிங்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த டிவ் டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த டிவ் டேக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணி இங்கே போயிடுறேன். இங்கே போயிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் டிவ் அப்படின்றதால ஹோல் பிளாக்கும் ஆக்குப்பை பண்ணிடுச்சு. ஓகேங்களா? h2 அந்த பேராகிராஃப் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஹோல் பிளாக்கே ஆக்குப்பை பண்ணியிருக்கிறதால இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் டிவ். ஓகேங்களா? டிவ் டேக் யூஸ் பண்ணால். ஸோ இதுதான் டிவ் எலமெண்ட். ஓகேங்களா? இதுதான் டிவ் எலமெண்ட். நம்ம ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணி நிறைய டேக்ஸை அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணி நம்மள ஸ்டைலிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் டிவ் எலமெண்ட் யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பேன் எலமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் எலமெண்ட் ஓகேங்களா. ஸ்பேனுக்கு இது பண்ண சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன்னு போட்டு ஓப்பன் டேக் போட்டுக்கிறோம், திரும்பி ஸ்பேன்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு க்ளோசிங் டேக் போட்டுக்கிறோம் ஓகேங்களா. இதுதான் வந்து ஸ்பேன் எலமெண்ட்கான ஒரு இது சின்டாக்ஸ் ஓகேங்களா. ஸோ ஸ்பேன் அப்படின்னா என்னென்னா ஸ்பேனும் டிவும் சேம் அப்படின்னா சொல்லணும் ஓகேங்களா. ஸ்பேனும் டிவும் ஒரே மாதிரி தான் எலமெண்ட்டு, பட்டு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்கலாம். ஸ்பேன் இஸ் ஆல்சோ a generic container used to hold other HTML elements or group of elements together ஓகேங்களா. ஸ்பேனும் வந்து டிவும் சேம் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. அது ஒரு கண்டெய்னர், இதுவும் ஒரு கண்டெய்னர், ஸ்பேன் அதுவும் ஒரு கண்டெய்னர் தான். பட் வந்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்லைன் எலமெண்ட் ஓகேங்களா. இன்லைன் எலமெண்ட் விச் ஆக்குபைஸ் அவைலபிள் வித் ஒன்லி ஓகேங்களா. அவைலபிள் வித் மட்டும்தான் ஆக்குபை பண்ணும். பட் வந்து டிவ் வந்து ஒரு டிவ் வந்து ஒரு பிளாக் லைன் எலமெண்ட்ஸால் இட்ஸ் ஆக்குபைஸ் த ஹோல் வித்து, அந்த ஃபுல் வித்தும் ஆக்குபை பண்ணுறதால டிவ் வந்து ஒரு பிளாக் லைன் எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. மற்றபடி எல்லாமே சேம் தான். அதுவும் ஒரு கண்டெய்னர் மாதிரி நம்மளோட HTML எலமெண்ட்ஸ்லாம் ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்ம சிஎஸ்எஸில் ஸ்டைலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து இது எப்படி ஷோ ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக இதுவும் பார்த்துடலாம். ஸோ ஒரு ஸ்பேன் டேக் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்பேன் டேக்கில் நான் வந்து h1 கொடுக்குறேன், ஹலோ கொடுக்குறேன், ஒரு ஆங்கர் டேக் கொடுக்குறேன், google.comனு கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹலோன்னு ஷோ ஆகுது, இங்கே கூகுள்னு ஷோ ஆகுது ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்பேன் எலமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு. நம்ம இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட், இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் ஓகே. இது ஒரு இன்லைன் எலமெண்ட் ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து இதில் ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், ஸ்பேன்னு கிளிக் பண்ணால் இது ரெண்டுமே ஷோ ஆகுதா. ஸோ இது ரெண்டும் ஒரு பிளாக்ல ஒரு இன்லைன் எலமெண்ட் தான் இது ஸ்பேன் ஓகேங்களா. பட் ஆனால் நம்ம ஹெலோ இருக்குல்ல, நம்ம H1 கொடுக்கறதால அது பிளாக் லெவல் எலமெண்ட்டாக இருக்கிறதால நம்மளுக்கு ஒரு பிளாக்கே ஆக்குபை பண்ணியிருக்கு ஓகேங்களா. பட் இதுக்கு மட்டும்தான் ஆக்குபை பண்ணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட் அப்படின்றதால நம்ம இன்னொரு லிங்க் போட்டலாம். ஜஸ்ட்டு நான் அதே போட்டு நான் இது மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ்னு மாற்றுறேன். இதுக்கு மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ்னு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சு ஒரே இதில். இது ஒரு இன்லைன் எலமெண்ட், இது இன்லைன் எலமெண்ட்றதால இது வந்து ஒரே இதில் ஷோ ஆயிடுச்சு ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஸ்பேன் நம்ம டச் பண்ணால் இங்கே ஃபுல் இந்த ஒரு குரூப் பண்ணியிருக்கு எலமெண்ட் ஓகேங்களா. கண்டெய்னர் ஆஃப் HTML எலமெண்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்றது தான் ஸ்பேனும். ஸோ டிவும் ஸ்பேனும் ரெண்டுமே சேம் தான். பட் வந்து ஸ்பேனுன்றது ஒரு இன்லைன் எலமெண்ட்டு ஓகேங்களா. இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த ப்ளூ கலர் மட்டும்தான் ஆக்குபை பண்ணியிருக்கு ஓகேங்களா. ப்ளூ கலர் மட்டும் ஆக்குபை பண்ணால் அது ஒரு ஸ்பேன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த டிவு போய் பார்த்தோன்னா, டிவுக்குள்ளே போய் பார்த்தா அது வந்து நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட்ஸில் போய் பார்த்தா இங்கே பாருங்கள், இதுவும் ஆக்குபை பண்ணியிருக்கு, இதுவும் ஆக்குபை பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் ஆக்குபை பண்ணுறதால இது பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. டிவு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு, ஸ்பேன் வந்து இது ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கண்டெய்னர் சேம் தான். பட் இது டிவ் வந்து பிளாக் லெவல், இது வந்து இன்லைன் எலமெண்ட், அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம கலர் வச்சு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது. ஆனால் வந்து நம்ம பிளாக் லெவலாக இன்லைனான்றதை பார்க்கலாம். பட்டு
டிவும் ஸ்பேனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிவும் ஸ்பேனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்லைன்லாம் இன்றைக்கி பாருங்கள் ப்ளூ கலர் மட்டும் இருக்கா, பிளாக் லெவல்னால் பாருங்கள் இங்கே ஆரஞ்சு கலரும் சேர்ந்து வருது. ஸோ அதுவும் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு அர்த்தம் அப்போ. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்பேன் எலமெண்ட்டோட எக்ஸாம்பிள். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங் அண்ட் பை.